பிரைஸ் தி லார்ட். அற்புத குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்றைய வாசகங்கள் பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரம், மே 1, வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26, மேலும் அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 3 முடிய. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பல்லுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகமெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 90. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும். அல்லேலுயா, வாழ்த்தொலி. ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிந்தனை. மே தினம் என்று அழைக்கப்படும் மே 1ஆம் நாள் உலக தொழிலாளர் நாளாக தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் உழைப்பை கௌரவிக்கும் வகையில் அனுசரிக்கப்படுகிறது. நாசரேத்து குடும்பத்தின் புனித யோசேப்பு தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்ற விழாவையும் சிறப்பிக்கிறது. அன்பின் அன்றாட வெளிப்பாடாக வேலை இருந்தது.
தனது குடும்பத்தினை ஆதரிப்பதற்காக யோசேப்பு தச்சராக பணி செய்தார். இயேசு தச்சரின் மகன் என அறியப்பட்டார். ஒருவர் எங்கிருந்து வந்தவர் என்பதை பாராமல் திறமைக்கும் உழைப்புக்கும் வந்தனம் செய்வோம். வியர்வை சிந்தும் கரங்கள் உயரட்டும். சிந்திப்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேங்க்யூ ஜீசஸ்.